ஓகே இப்ப இந்த என்ன சொன்னேன்னா இந்த காந்தப்புலம் புலம் அதேதான் அதே கான்செப்ட் என்ன காந்தப்புலம் என்ன ரெண்டு காந்தங்களுக்கு இடையில இப்ப நாங்கள் வடமுனை தென்முனை காந்தம் என்ற வச்சம் என்றா இது அதை பிடிச்சு இழுக்கும் அது இதை பிடிச்சு இழுக்கும் இந்த ரெண்டு காந்தங்களுக்கு இடையிலையும் ஒரு விசை வெளிப்பட போதும் அப்ப இந்த விசை வெளிப்பட இது அதுக்கு விசையை கொடுக்குது அது இதுக்கு விசையை கொடுக்குது அப்ப அந்த காந்த விசையை கொடுக்கறதுக்கு இடையில யார் ஒருத்தர் வேணும் தானே அவருக்கு தானே என்ன பெயர் காந்த புலம் அப்ப நாங்கள் ஈர்ப்பு புலம் மின் புலத்துல கதைச்சு அதே கன்செப்ட் தான் இங்கேயும் கிடைக்கிறோம் என்னது ரெண்டு காந்தங்களுக்கு இடையில விசையை கொண்டு போறதுக்கு இருக்கிறது ஆனா இதுல நாங்கள் என்னது இந்த காந்தத்தை கதைக்காமல் நாங்கள் வித்தியாசமானதை கேட்க போறோம் அதாவது ஒரு கடத்திக்குள்ளால மின்னோட்டம் ஓடைக்குள்ள ஒரு கடத்திக்குள்ளால மின்னோட்டம் போகைக்குள்ள அந்த கடத்தியை சுத்தி ஒரு காந்தப்புலம் ஒன்று உருவாகும் அந்த காந்தப்புலத்தை தான் நாங்கள் இங்க மெயினா கேட்க போறோம் நார்மல் காந்தத்தால வர்ற காந்தமும் இருக்குது சோ அதை நாங்கள் பெருசா கலைக்க போறது கிடையாது ஏன் அதால வர்ற காந்தப்புலம் நார்மலா காந்தப்புலம் பிக்ஸா இருக்குது இங்க நாங்கள் கலைக்கிறது ஒரு கடத்தியில கரண்ட் ஓடைக்குள்ள அதால எப்படி காந்தப்புலம் உருவாகுது அப்படின்றதான் பார்க்க போறோம் ரைட் வெரி சிம்பிள் பாடம் உண்டு முதல் பார்த்ததை விட சோ மின்புலத்தை விட குறைவா தான் இருக்குது ஈஸியான கான்செப்ட் தான் எப்படி செய்யறேன்னு பார்த்துக்கிறோம் சோ என்ன நான் கொஞ்சம் இந்த பாடத்தை கொஞ்சம் பெருசாக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிசிட்டியில படிப்பிக்க வேண்டியதை நான் எதுக்குள்ள படிக்க போறேன் காந்தப்புலத்துக்குள்ள படிப்பிக்க போறேன் அப்ப எனக்கு எலக்ட்ரிசிட்டி பாடம் குறைய போது இந்த பாடம் கொஞ்சம் பெருசாக போகுது அவ்வளவு ஓகே ரைட் சோ வீடியோ அப்ப வீடியோ ஒண்ணுதான் இருக்கு சிலருக்கு வீடியோ ஸ்டக் ஆகுதாமா என்னங்கடா right okay so video clear okay என்ன சிலருக்கு ஸ்டக் ஆகுதாம் நெட்வொர்க் உங்களோட நெட்வொர்க்குகளே உங்களுக்கு பாருங்கடா ரைட் ஓகே சோ மேனேஜ் பண்ணி பாத்துக்கொள்ளுங்க ஓகே சோ பாடம் தொடங்குறதுக்கு முன்னாடி டவுட் கேக்குறாங்க ரைட் சோ எல்லாரும் டியூட்டர் டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கொள்ளுங்க சோ இன்னைக்கு பிரிண்ட் எடுக்கடிக்கு பரவாயில்ல ஏன்னா நான் நேற்றைக்கு இரவு தான் போட்டு நான் பின்னேறாம் அடுத்த கிளாஸ்ல இருந்து டியூட்டர் தான் சரி இன்னைக்கு பேசிக் தானே கேட்க போறோம் ரைட் சோ டியூட்டர் டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கொள்ளுங்க அங்கங்க தேவைப்பட்டா பாத்துக்கொள்ளுங்க சோ மற்றபடி நான் சொல்றதை கவனிச்சீங்கன்னா சரி ஓகே சோ இந்த டியூட் மட்டும் தானா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டா எஸ் இது மட்டும் தான் அவ்வளவுதான் சின்ன பாடம் என்று சொன்னேன் தானே யா ஓகே ஒருத்தன் தன்னோட டியூட் இருக்குதாமா சோ நான் தான் டியூட் கொடுத்தேன் அதுல சில அப்டேட்ஸ் இருக்கவன் இந்த டியூட்ல
அந்த அப்டேட்ஸ எழுதி கொண்டீங்கன்னா சரி, நோட் பண்ணிக்கோங்க தெரியும். சரி, இப்போ என்னது காந்தப்புலம். சோ நான் ஆல்ரெடி கழிச்சிட்டேன். என்ன காந்தப்புலத்துல எது கேட்க போறோம்? ஒரு கடத்தியில கரண்ட் ஓடுங்க, ஒரு மின்னோட்டத்தை காவற கடத்தி, ஒரு கடத்திக்குள்ள மின்னோட்டம் ஓடுங்க, இதை சுத்தி காந்தப்புலம் உருவாகும். இந்த கடத்தியை சுத்தி ஒரு காந்தப்புலம் உருவாகும். அந்த கடத்தியை சுத்தி உருவாகிற காந்தப்புலம் எப்படி அப்படின்றத நாங்க பார்க்க போறோம். இப்ப நான் இப்படி ஒரு பேப்பர் ஒன்று எடுக்கிறேன். சோ பேப்பர் எடுங்கோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் தட்டு எடுங்கோ. எப்படி என்னன்னா ஒரு பிளாஸ்டிக் இருந்தாலும் ஓகே, அல்ல பேப்பரா இருந்தாலும் ஓகே, ஒரு மட்டை மாதிரி. சோ இதுல என்ன செய்யணும்? ஒரு வயர் எடுத்து, ஒரு கம்பி வயர் எடுத்து, சோ இந்த நடுவுல பேப்பருக்குள்ள குத்தி வழியாக எடுத்து வருவோம். சோ நடுவுல சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன். இப்போ ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க. சோ இந்த பேப்பர்ல என்ன செய்றீங்க? நடுவுல ஒரு வயரை சுத்தி குத்தி போட்டு, சோ இந்த இதுக்கு இந்த கரண்ட் இதுக்குள்ள விடுங்க. ஒரு பேட்டரி எடுத்து கனெக்ட் பண்ணலாம் தானே? சோ நீங்க ஒரு பேட்டரி எடுத்து கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா இதுக்குள்ள கரண்ட் ஓடும். இப்ப இதுக்குள்ள கரண்ட் ஓடுது. சோ இந்த கம்பி, இந்த வயருக்குள்ள கரண்ட் ஓடுது. நீங்க என்ன செய்யுங்கன்னா இரும்பு தூள் எடுங்க. சின்ன சின்ன இரும்பு தூள் இருக்குதானே? சோ அந்த இரும்பு தூள் எடுத்து, அது ஏதாவது வெட்டைக்குள்ள அந்த மிஷின் கட் பண்ணைக்குள்ள வர்ற மிச்ச தூள், இரும்பு துகள் இருக்கு, அந்த இரும்பு தூள் எடுத்து இந்த பேப்பர்ல கொட்டணும். பாரம் குறைஞ்ச இரும்பு தூள், சரியான சின்ன இருக்கணும். அந்த இரும்பு தூள் எடுத்து இதுல கொட்டினீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த இரும்பு தூள் எடுத்து இதுல கொட்டிங்கன்னா அந்த இரும்பு தூள் இப்படி வட்டம் வட்டமா படிக்கிறத பார்க்கலாம். சோ அது இந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்படி வட்டம் வட்டமா படிக்கிறத பார்க்கலாம். அப்ப என்ன நடந்திருக்குது? சோ இரும்ப எது கவரும்? காந்தம். சோ இரும்ப ஏதோ நீங்க ஓடைக்கு சும்மா அலங்கோலமா இருக்கும், கரண்ட் ஓடினோடுதான் வட்ட வட்டமா வரும். அப்ப இங்க என்ன நடந்திருக்குது? இந்த கரண்ட் ஓடைக்க இதுல ஒரு காந்தம் உருவாக்கி அந்த இரும்பை என்ன செய்திருக்கணும்? அரேஞ்ச் பண்ணிருக்கணும். அப்ப ஒரு கரண்ட் ஓடைக்க அந்த கரண்டை சுத்தி என்ன உருவாகுது? ஒரு காந்தப்புலம் ஒன்று உருவாகுது. ஓகேயா? அப்ப கரண்டை சுத்தி ஒரு காந்தப்புலம் ஒன்று உருவாகுது. அந்த காந்தப்புலம் தான் கேட்கணும். இந்த காந்தப்புலத்தை தான் கேட்கணும். இதுல நாங்கள் பாடத்துல எப்படி பார்க்க போறோம்னு சொன்னாங்க, எல்லாத்திலையுமே இந்த பாடத்துல மட்டும் எப்படின்னு சொன்னா எல்லா விதி சொன்னாலும் சோடி சோடியாக்கல இருக்கு. ஏண்டா ஒரு உதாரணத்துக்கு சொன்ன, இந்த இடத்துல காந்தப்புலத்தை கேட்க போறோம்னு சொன்னா, இந்த காந்தப்புலத்து இந்த திசையை காண்றதுக்கு ஒரு ஆள், மேக்ஸ்வெல் என்ற ஒரு ஆள் சொல்றீல்ல, ஆஸ்திரேலிய கிரிக்கெட் பிளேயர் பேரு சேர்ந்து அவர் கண்டுபிடிச்சாரு. அது இல்ல, அதுக்கு முதல் ஒரு மேக்ஸ்வெல். சோ மேக்ஸ்வெல் என்ற ஒரு ஆள் திசையை சொல்ல, இன்னொரு ஆள் பயோஸ்வாட் என்று சொல்லி நாங்கள் தமிழ்ல பியோசவான்னு சொல்லுவோம், அவர் பெர்மன சொல்லுவார். அப்ப இவர் திசை, அவர் பெர்மன். அப்ப இதே மாதிரி 3 சோடி ஆக்களை பற்றி படிச்சோம்னா படம். இப்படி 3 சோடி ஆக்கள், ஒரு ஆள் பெர்மன சொல்ற, ஒரு ஆள் திசையை சொல்ற. அப்ப அது ஒரு விதி. இன்னொரு இடத்துல கேட்க போறோம் ஆம்பியர் பிளமிங் என்று சொல்லி, ஆம்பியர் விதி பிளமிங் என்ற விதி. இன்னொரு இடத்துல கேட்க போறோம் லென்ஸின் விதியும் ஃபாரடே என்ற விதியும். லென்ஸ் திசையை சொல்ற, ஃபாரடே பெர்மன சொல்ற. அதே மாதிரி ஆம்பியர் பெர்மன சொல்ற, பிளமிங் திசையை சொல்ற. இப்படி அந்த 3 சோடி ஆட்களை படிக்கிறான், பாடத்தை முடிக்கிறான். இடையிடையே அங்கங்க சில டச் அப்புகள் பண்ணிக்கொள்ளும். அதாவது அதுல இருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் காய்க்குள்ள வித்தியாசம் காய்க்க போறோம். அப்ப வந்து சிம்பிள் பாடம். இப்ப முதல் ஆக்களை சொல்லிக்க உங்களுக்கு விளங்க. இன்றைக்கு நாங்கள் இந்த முதலாவது சோடி ஆக்களை பற்றி கேட்க போறோம். யாரு? மேக்ஸ்வெல்லின் வலக்கை தக்கை தெரிவு விதி. அந்த பயனுள்ள என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு மின்னோட்டம் ஓடுற கடத்தியில காந்தப்புலம் உருவாகினா
அது எந்த திசையில உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல்லின் வலக்கை தக்கை திருகு விதி. அது எந்த வலக்கை தக்கை திருகு விதி என்ன? நீங்க டியூட்டர்ல படம் போட்டு காட்டுங்க. ஒரு ஆணியுண்ட திருகிறது எந்த திசை, அந்த கன்செப்டின் படிதான் கேட்க போறோம். ஆணியுண்ட கூட்டுற திசை அதான் தக்கை திருகு. சொன்னாங்க ஒரு டப்ப கூட்டுற மாதிரி அல்ல ஆணியுண்ட கூட்டுற மாதிரி யோசிக்கலாம். அந்த அந்த கூட்டுற திசையை வச்சுக்கொண்டு அவர் சொல்ல போறார். நாங்க அதை இன்னும் சிம்பிளா பார்க்க போறோம். அப்படின்னா இங்க பாருங்க, மேக்ஸ்வெல் என்ன சொல்றாருண்டா, ஒரு கடத்திக்குள்ளால கரண்ட் ஓடைக்குள்ள சோ நீங்க வலது கையின் எது? வலது கை சொத்தாங்கை, மற்ற கை சொல்ல மாட்டேன். இப்ப இந்த வலது கையின் பெருவிரல் இருக்கு எல்லாம், அந்த பெருவிரல மின்னோட்டம் ஓடுற திசையில பிடிக்க, பெருவிரல மின்னோட்டம் ஓடுற திசையில பிடிக்க, மற்ற விரல்கள் மடிக்கப்படுற திசை எப்படி மடிக்கப்படுது? இங்க பாருங்க, இது இப்படி கரண்ட் ஓடுதுன்னா, சோ மேல் நோக்கி கரண்ட் ஓடுதுன்னா அந்த திசையில பெருவிரலை பிடிக்கும். இப்ப மற்ற விரல்கள் எப்படி? இப்படித்தானே மடியும். மற்ற விரல்கள் எப்படி மடியுது? இந்த திசையில. அந்த மடிகிற திசை காந்தப்புலத்துக்கு திசை. எப்படி? பெருவிரல் மின்னோட்டம் ஓடுற திசையில பிடிக்க, ஏனைய விரல்களை மடிக்கும் திசை காந்தப்புலத்தின் திசை. அப்ப இதை சுத்தி இப்படி ஒரு காந்தப்புலம். ஓகே, இவ்வளவுதான். இப்ப இதுல கரண்ட் இப்படி ஓடைக்குள்ள இதுல பெருவிரலை பிடிச்சா இப்படித்தானே, இங்க மடிக்கிற திசை இப்படி. அப்ப இதை சுத்தி காந்தப்புலம் இந்த திசையில இருக்கும், சுத்தி வேற இருக்கும். இதுதான் காந்தப்புல திசை, இதை சுத்தி இருக்கும். இப்ப கீழ் நோக்கி கரண்ட் ஓடுதுன்னு வைக்குவாங்க. அப்படி பெருவிரல கீழ் நோக்கி பிடிப்பீங்க, மடிக்கிற திசை இப்படி. அப்ப இங்க இப்படி இருக்கும், இங்க இப்படி வெளியால வந்து உள்ளுக்கு போறாங்க, சுத்தி வேற இருக்கும், இப்படி இருக்கும். விளங்குது? இந்த படத்துல இருந்தீங்கன்னா இன்னும் கிளியரா விளங்கும். எப்படி? இப்ப கரண்ட் மேல் நோக்கி ஓடைக்குள்ள சோ காந்தப்புலம் எப்படி கரண்ட் ஓடுது இப்படி. அப்ப இதுல எப்படி வருமெண்டா இந்த மாதிரி. இதுதான் காந்தப்புலம். இப்படி எல்லா இடமும் இருக்கும். இந்த பேப்பர் ஃபுல்லா அந்த காந்தப்புலம் இருக்கு. விளங்குது? இதுதான் மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி, வலக்கை தக்கை திருகு விதி. வலது கரண்ட் ஓடுற திசையில நீங்க பெருவிரலை பிடிச்சீங்கன்னா, இப்படி பெருவிரலை பிடிச்சீங்கன்னா எது? இந்த திசையில கைகளை மடிக்கிற திசையில காந்தப்புலம் இருக்கு. இது ஓகே. இப்ப இங்க பாருங்க, இப்படி ஒன்று, இந்த அம்பு தெரியுமா எல்லாருக்கும்? அம்பு. அப்ப அம்பு பில்லுல அம்பு இருக்கா? இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் பேசிக்கொள்ளோம். இந்த அம்பு போகைக்குள்ள இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு இப்ப இது போட்டுக்கு உள்ளுக்கு அம்பு போகுதுன்னு வைங்களேன். இந்த போட்டுக்குள்ள இந்த அம்பு போனா உங்களுக்கு எது தெரியும்? இந்த அம்புட்ட பின்பக்கம் தான் தெரியும். அப்ப உள்ளுக்கு அம்பு போகுதுன்றதை காட்டுறதுக்கு நாங்கள் அந்த பின்பக்கத்தை சரி காட்டுவோம், க்ராஸா சரி காட்டி கொள்வோம். அந்த அம்பு போட்டுக்குள்ள வெளியால வந்தா எது முன்னுக்கு வருது? இந்த நுண்ணிதான முன்னுக்கு வரும். அப்ப போட்டுக்கு வெளியால வருதுன்றதுக்கு தொட்டு குறித்து காட்டுவோம். அப்ப இந்த குறியீட்டை நாங்கள் உள்ளுக்கு வெளியால பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்துவோம். அப்ப உள்நோக்கி என்றதை குறிக்கிறதுக்கு க்ராஸம், உள்நோக்கி குறிக்கிறதுக்கு க்ராஸம், வெளிநோக்கி என்றதை குறிக்கிறதுக்கு டாட்டும் பயன்படுத்தலாம். அது எதுக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம். இப்ப மின்னோட்டம் உள்நோக்கி என்றா மின்னோட்டத்துக்கு க்ராஸம், மின்னோட்டம் வெளிநோக்கி வருது இந்த டாட்டும் பயன்படுத்தலாம். மாறி காந்தப்புலம் உள்நோக்கி என்று குறிக்கிறதுக்கு க்ராஸ் என்றா காந்தப்புலம் வெளிநோக்கி வருவதுக்கு டாட்.
எதுக்கும் பயன்படுத்தலாம். அந்த cross என்றால் போட்டுக்கு உள்நோக்கி, போட்டுக்கு வெளிநோக்கி. என்ன பொறுத்த மட்டும் போட், உங்களை பொறுத்த மட்டும் தாள், தாளுக்கு உள்நோக்கி வெளிநோக்கி என்றது இப்படி வேணும். இப்ப இப்படி குறிச்சு பாருங்க, எப்படி மின்னோட்டம் டொட்டன்னு குறிக்கிறான்னு வைங்க. ஒரு கடத்தியால மின்னோட்டம் வருது, இது எப்படி வருது? மின்னோட்டம் வெளிநோக்கி வருது. இப்ப வெளிநோக்கி மின்னோட்டம் வருதுண்டா இதை சுத்தி காந்தப்புலம் எப்படி வருது? மின்னோட்டம் வெளிநோக்கி வந்தா இதை சுத்தி காந்தப்புலம் எப்படி வரும்? இந்த மின்னோட்டத்தின் எதிர கைவிரல பிடிக்கிறாங்க, கை மடிக்கிற திசை இது. அப்ப இதை சுத்தி இப்படி இருக்கும். அப்ப இதை சுத்தி காந்த விசை கோடுகள், அதாவது காந்தப்புலம் இந்த திசையில. எப்படி கிடைக்கும்? ஓகே, சோ இது நக்கேரி தந்தது கண்டிப்பா. இரண்டாவது பேஜ பாருங்க. சோ வெளிநோக்கி இருக்கைக்குள்ள காந்த விசை கோடுகள் இப்படி. ஓகே, சோ இந்த டொட்டுக்கு பக்கத்துல ஐய போட்டுக்கணும், மின்னோட்டம் மட்டும் குறிச்சுக்கணும். இப்ப உள்நோக்கி மின்னோட்டம் ஓடினால் இப்ப காந்த விசை கோடு எப்படி வரும்? காந்தப்புலம் எப்படி வரும்? பெருவிரல் உள்நோக்கி, போட்டுக்கு உள்நோக்கி. நீங்க உங்களோட பேப்பருக்கு உள்நோக்கி பிடிப்பீங்க. அவை கை மடிக்கிற திசை இந்த திசை. யா கிளாக் வைஸா வலஞ்சுழி திசை அல்லது மணிக்கூட்டு திசை. கெட்டிகாரி. சொல்றது என்ன? அம்புக்குறியில காட்டுகிறோம். இது இவ்வளவுதான். இதுதான் என்ன? மேக்ஸ்வெல்லின் வலக்கை தக்கை தெரிவி. இவ்வளவுதான் முடிச்சு. அந்த பயனுள்ள இந்த கதை முடிஞ்சு. கரண்ட் ஓடுற திசையை வச்சுக்கொண்டு அந்த புலத்தின் திசையை சொல்லலாம். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இப்ப இந்த ஒரு புள்ளியில புலத்தின் திசையை கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி ஒரு புள்ளி, இந்த ஒரு புள்ளியில காந்த புலத்தின் திசை என்னன்னு கேட்டீங்கன்னா இது சுத்தி வர இப்படி இருக்குன்னு காட்டினாங்க. ஒரு புள்ளியில கேட்டா அதுக்கு தொடலி திசை. இதேதான் மின்விசை கோடுகிறேன். மின்விசை கோடுகளை நாங்க இப்படி கிரிக்கொண்டோம்னா இதுல ஒரு புள்ளியில மின்புலத்தின் திசை கேட்கல, இன்னும் தொடலி திசை. அதே கருத்துதான் தொடலி திசை. இப்ப இதுல ஒரு புள்ளியில கேட்டா என்ன செய்வீங்க? இதுக்கு தொடலி திசை. சுத்தி வர்றது இந்த திசை, அதுக்கு தொடலியா இருக்கும். அவன் தொடலி என்றா அது ஆரைக்கு செங்குத்து தானே. அப்ப இந்த மையத்துல இருந்து இந்த கோட்டை எடுத்தா செங்குத்து இல்லையா? சோ இதுல இப்படி ஒரு புள்ளியில கேட்டா என்ன நினைப்பீங்க? இதுக்கு செங்குத்து. ஓகே, சோ இதுதான் காந்தப்புலத்தின் திசை. இப்ப சோ இந்த கோடு இல்லாமல் வெளியால் ஒரு புள்ளியில கேட்கணும். இப்ப இந்த புள்ளி எக்ஸ்ல காந்தப்புலத்தின் திசையை கேட்டா இந்த எக்ஸ்ல வட்டம் இருந்தபடியே தொடர்ந்து இருந்தீங்க. சோ வட்டம் இல்லாமல் வெறுமனே ஒரு புள்ளி இருந்தால் எந்த திசையில குறிப்பீங்க? அதுக்கு எப்படி பாக்குறேன்னா இது உள்நோக்கி இருந்தா இப்படித்தானே இந்த திசையில வருமென்று தெரியும். என்ன எப்படி இருக்க மாட்டேன். இதுல இருந்து அந்த புள்ளி எடுக்கிற கோட்டுக்கு என்னன்னா அதுக்கு செங்குத்தாக வேண்டியது. இதுதான் காணப்படுது. அப்ப அந்த புள்ளியை இணைக்கிறீங்க, இந்த கடத்தியோட அந்த புள்ளியை இணைச்சு கொண்டு அந்த கோட்டுக்கு செங்குதே. அப்படி வட்டங்கிரேக்க தொடர்ந்து இருந்தா அது அரைக்கு செங்குதுதானே. அப்ப நாங்க வட்டங்கிரி பார்க்கணும் இல்ல, ஒரு புள்ளியில காந்தப்புலத்தின் திசை கேட்டா கடத்தியையும் அந்த புள்ளியை இணைக்கிற கோட்டுக்கு செங்குத்தாக இருக்கணும். எங்க இருந்தாலும் இப்ப இதுல ஒரு புள்ளியில கேட்டா இதை இணைப்பீங்கள், இதுக்கு செங்குத்தாக. ஓகே, அப்ப எந்த ஒரு புள்ளியில கேட்டாலும் காந்தப்புலத்தின் திசையை உங்களுக்கு சொல்ல தெரியும். ஓகே, சரி, ஒன்று ரெண்டு புள்ளியில குறிச்சு வச்சுக்கோங்க. பாருங்க, இன்னொரு சொல்ல வேண்டாமா?
இங்க பாருங்க, இதுக்கு குறிக்கிறதோட சொல்றேன். இப்ப இதுல காந்த புலத்தின் திசை ரெண்டு காட்டினேன். இப்படி ஒரு புள்ளியில காந்த புலத்தின் திசை என்ன அப்படின்னு கேட்டா இதுக்கு தொடரி திசையில குறிக்கிறது. இதுதான் காந்த புலத்தின் திசை. இப்ப இங்க ஒரு புள்ளியில கேட்டா அந்த புள்ளிக்கு தொடர்ச்சியா கேட்டு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மையத்தையும் இதையும் இணைச்சீங்க வேண்டாம், ஆலைக்கு செங்குத்தா இருக்கும். தொடரி என்றது ஆலைக்கு செங்குத்து தானே. அப்ப இந்த வட்டம் இல்லாம வேறொரு புள்ளியை தந்தா இந்த புள்ளியில காந்தப்புலத்தின் திசையை குறிக்க சொல்லியிருந்தால் என்ன கண்டுபிடிப்பீங்கள்? இதை இணைக்கிற கோட்டுக்கு செங்குத்து. இங்காலேயா அங்காலேயா வரும்னு பார்க்கறதுக்கு மின்னோட்டம் வழி நோக்கி. அப்ப இந்த பார்த்தா இடஞ்சுழியா வருது. அப்ப இடஞ்சுழியா இதுக்கு செங்குத்தா வரணும். இதுதான் காந்தப்புலத்தின் திசை. ஓகே, ரைட். சோ இந்த ரெண்டு படத்திலேயும் ஒன்று ரெண்டு புள்ளி இப்படி குறிச்சு கொள்வீங்க. கியூட் இல்லை என்றால் கொப்பில கறி வச்சு கொள்ளுவா. ரெண்டு எடுத்தோன்னா கியூட்ல குறிச்சு. இது விளங்குதெல்லாம். ரைட். சோ இதுதான் மேக்ஸ்வெல்லின் விளக்கை தக்கைத்திற்கு விதி. அதாவது காந்த புலத்தின் திசையை பார்க்கிறதுக்கு நான் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுவேன். சரி, இப்ப அடுத்தது பயோஸ்வாட். அந்த ரெண்டு பேர் ஒரு மாதிரி தான் இருக்கு ஸ்பெல்லிங். நாங்கள் தமிழ்ல சொல்லிக்குள்ள எந்த சிக்கலுமே இல்லை. அந்த ரெண்டு பேர் அப்படியே கொலை செய்திருக்கு பியோசவாவின் விதி அப்படின்னு. ஓகே, பியோசவாவின் விதி. ரைட். சோ இந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இது விதி ஏன் இருக்குன்னு எல்லாம் கேட்க மாட்டீங்க. விதிய அப்ளை பண்ணினோம்னா சரிண்ணா. ஓகே, ரைட். சோ முதல் விதியை என்னன்னு தெரிஞ்சிருக்கணுமே, அதுக்கு விளக்கத்தை சொல்லி தந்தாங்க. இவர் இந்த பியோசவா என்ன சொல்றாருன்னா, ஒரு கடத்திக்குள்ளால கரண்ட் ஓடைக்குள்ள அது எப்படி வேணும்னாலும் ஓடிட்டுக்காரு. ஒரு கடத்திக்குள்ளால கரண்ட் ஓடைக்குள்ள இந்த கடத்தியால காந்தப்புலம் கொண்டு உருவாக. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த கடத்தியில ஒரு சின்ன துண்டு நீளத்தை கருதுனீங்கன்னா, ஒரு கீழே டெல்டா எல் நீளத்தை கருதுனீங்கன்னா, ஒரு சின்ன துண்டால இதுல உருவாகிற காந்தப்புலம் உங்களுக்கு தெரியும். முழு கடத்தியாலையும் உருவாகிறதுதான் முழு காந்தப்புலம். அவ சின்ன துண்டால உருவாகிறது கொஞ்சம் காந்தப்புலம் தானே. அந்த கொஞ்சத்துக்கு தான் சொல்றாரு. அப்ப டெல்டா எல் நீளத்தால உருவாகிற காந்தப்புலம் டெல்டா பி. நான் மொத்தத்தை காணல, அந்த சின்னத்துக்கு தான் காரணம். அப்ப இந்த சின்ன துண்டு நீளத்தால உருவாகிறத அந்த காந்த பாயம், அந்த காந்த புலம் என்ன இப்படின்னு சொல்ற டெல்டா பி. இதால உருவாகிற காந்த புலம் டெல்டா பி என்றா பியோசவா என்ன சொல்றாருன்னா, அந்த காந்த புலம் இதுக்குள்ளால ஒரு மின்னோட்டத்துக்கு நேர்விதமா இருக்குமா. இந்த கடத்தின் மின்னோட்டம் கூட கூட காந்தப்புலம் கூடுமா சொல்ற. அந்த காந்தப்புலம் இந்த கீழத்தின் நீளத்துக்கு நேர்வித சமம். நீங்க கருதுற நீளம் கூட கூட காந்தப்பாயத்தை கூடும். பிறகு அவர் சொல்றார், டெல்டா வி இந்த கீழத்திலே இருந்து இந்த புள்ளிக்குரிய தூரம் இருக்கிறதோ அந்த தூரம் ஆறுன்னா தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு வித சமனா இருக்கலாம். தூரம் கூட கூட காந்தப்பாயத்தை குறையும். அது வெளிப்படும் தானே. மின் புலச்சரிவிலையும் அப்படிதான் வந்தது, ஈர்ப்பு புலச்சரிவும் அப்படிதான் வந்தது, அதே தானே. தூரம் கூட கூட காந்தப்பாயத்தை குறையும். எப்படி குறையும்? தர்க்கத்தால். இவர் இன்னொன்று சொல்றார், இந்த கீழத்துக்கும் கடத்திக்கும் இந்த இணைக்கிற கோட்டுக்கும் இடையில இருக்கிற கோணம் இருக்குல்ல, இந்த கோணத்தின் சைன் தீட்டாக்கு நேர்வித சமம்.
இத இவர் கண்டுபிடிச்சார். என்னது, ஒரு கடத்தின் சிறிய நீளத்தால் உருவாகிற காந்தப்பாயம் டெல்டா வியான கடத்தினூடான மின்னோட்டத்துக்கு நேர்வித சமனாகும். கடத்தின் நீளத்துக்கு நேர்வித சமனாகும். கடத்திக்கும் அந்த புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு வித சமனாகவும், கீழத்துக்கும் கீழத்தையும் கடத்தியையும் இணைக்கும் கோட்டின் சைன் தீட்டாக்கும் நேர்வித சமனாக. இப்ப இது மூன்றையும் சேர்த்தது டெல்டா பி நேர்வித சமன் I into delta into sin theta over r. So இதுதான் பியோசவான விதி. இப்ப நீங்க விதிய தமிழ்ல சொல்றதுக்கோ அல்லது பாடமாக போனீங்கன்னா அவ்வளவு பந்தி ஞாபகம். நான் ஒருக்கா சொல்றதே மைண்ட்ல அதுக்காக. சிறிய கீழத்தினால் உருவாகும் காந்தப்பாயத்தியானது கீழத்தினூடான மின்னோட்டத்துக்கு நேர்வீத சமனாகவும், கீழத்தின் நீளத்துக்கு நேர்வீத சமனாகவும், கீழத்தில் இருந்து அந்த புள்ளிக்கான தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு வீத சமனாகவும், கீழத்தையும் புள்ளியையும் இணைக்கும் கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணத்திற்கு நேர்விகித சமனாகவும், கோணத்தின் சைனுக்கு நேர்விகித சமனாகவும் இருக்கும். கலைக்கதே இல்லை உங்களுக்கு. அப்ப விதிய கேட்டா தமிழ்ல எழுதுறதுக்கு போயிருக்கும். ஒன்று நேரம் வீணா போயிடும், அவ்வளத்தையும் ஜோதிச்சு எழுதுறதும் கஷ்டம். சிம்பிளா பியோசவாவின் விதியை தருகிறா, இப்படி ஒரு படத்தை போடுவீங்க, இதை எழுதுவீங்க. கேட்க மாட்டான். ஒரு நாள் மெசேஜ்ல கேட்கறது இல்ல, இருந்தாலும் கேட்டால் தச்சித்தவரை கேட்டால் தமிழ்ல எழுத போவாங்களோ படத்தை போட்டு இப்படி எழுதிட்டீங்கன்னு. ஓகே தானே? சோ இப்ப சரியான கேட்பீங்க. சரி, இப்ப நியூட்டனின் இரண்டாம் விதியை கருகன்னு கேட்டா என்ன எழுதணும்? அழுத்திய விசை உந்த மாற்று வீதத்துக்கு சமம் எழுதணும். அப்படிதான் எழுதணும் இல்ல, நீங்க எப்படி எழுதினாலும் சரி, எஃப் நேர்விகித சமன் mv மைனஸ் mg ஓவர் t இப்படி சமன்பாட்டில் எழுதினாலும் சரி, அதை தமிழ்ல எழுதினாலும் சரி, ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். கிடைக்காட்டிக்கு நான் சொல்ல மாட்டேனேடா, உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் தர மாட்டான், ஆனா இப்படி எழுதுங்கன்னு சொல்லுவானோ இல்லதானே? சோ இதுதான், இப்ப இப்படி எழுதினாலும் மார்க்ஸ் கிடைக்கும். விசை உந்த மாற்று வீதத்துக்கு நேர்விதம் என்று தமிழ்ல சொன்னாலும் கிடைக்கும். இது ரெண்டும் ஒரே மீன். எதை பிள்ளைன்னு சொல்றான்? எஃப் சமன் எம்ஏ என்று எழுதினா பிள்ளை. ஏன்? அது இதுல இருந்து வந்த சமன்பாடு, அது எழுதினாரு. எஃப் நேர்வீத சமன் எம்பி மைனஸ் எம்ஜி ஓடி என்று எழுதினா என்ன விதியாக. ஓகே, அப்ப பியோசவான விதி இது. டெல்டா பி நேர்வித சமன் ஐ, டெல்டா பி நேர்வித சமன் டெல்டா எல், இது 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 நாளையும் சேர்த்ததுன்னா இது. அப்ப எங்களுக்கு இதை சமப்படுத்துறதுக்கு ஒரு மாறி போடணும். அதுக்கு ஒரு மாறிலியை போட்டோம்னா டெல்டா பி சமன் ஒரு மாறிலி போடணும். அந்த மாறிலி மியூனோட் ஓவர் 4 பை இன்டு ஐ டெல்டா எல் சைன் தீட்டா ஓவர் ஆர் ஸ்கொயர் உள்ளது. அப்ப பியோசவான் விதியில இருக்கு. இங்க இந்த மியூனோட் ஓவர் 4 பை என்பது ஒரு மாறிலி. நாங்க மின்புலத்துல 1 ஓவர் 4 பை எப்சிலன் ஒரு மாறிலி, இங்க மியூனோட் ஓவர் 4 பை என்றது ஒரு மாறிலி. அது இந்த பெருமானம் 1 தர 10⁻7 அப்படின்னு. ஓகே, 1 தர 10⁻7 வரும். நாங்க இந்த காந்தப்பாய அடர்த்திக்கு அழகு டெஸ்லா என்று பயன்படுத்துறோம். காந்தப்பாய அடர்த்தியின் அழகு டெஸ்லா டி. இது மேல வந்தா மீட்டர் ஸ்கொயர். இதுல மீட்டர் ஸ்கொயர் இங்க ஒரு மீட்டர் போயிட்டு ஒரு மீட்டர் ஆம்பியர் மைனஸ். சோ இதான். ஓகே, இப்ப
கடுமையான யோசிக்க இந்த ஈஸியான்னு சொல்லி இவ்வளவு பெரிய சமன்பாடு சொல்லுதே. இந்த விதி கேட்டா மட்டும் இது ஞாபகத்தில் இருக்கணும். இதல்ல இது ஞாபகத்தில் இருந்தா சரி. நாங்கள் இது பயன்படுத்த போறது இல்ல. ஓகே, நாங்க என்ன பயன்படுத்த போறோம் பாருங்க. இந்த விதி விளங்குறவங்களுக்கு என்ன, அவர் என்ன சொல்ற, இதால உருவாகுற காந்தப்பாய் அளவு என்னென்னத்துல தங்கி இருக்கு ஒரு பெருமானம் சொல்றாரு. அவ்வளவுதான். எனது இந்த டெல்டா எல்ல தங்கி இருக்கு, மையில தூரம் இந்த சீட்டான சைன். ஓகேயா? சோ இது எப்படி கணக்குக்குள்ள கொண்டு போக போறோம் பாருங்க. ரைட். இப்ப இதுல எனது இதை என்ன செய்ய போறோம்னா, இவங்க ஒரு வட்ட கடத்தியா இருந்தால், இப்ப ஒரு ஆறாருடைய வட்ட கடத்தியா இருந்தால் இதுல கரண்டோடைக்குள்ள ஆறாருடைய வட்ட கடத்தி, இதுல ஒரு ஐயன்ன மின்னோட்டம் உடைய இது இந்த மையத்துல ஒரு காந்தப்பாய் எடுத்து உருவாகும். அந்த மையத்துல உருவாகிற காந்தப்பாய் அடர்த்தி மியூனோட் ஐயோவ 2r ஆல தரப்படும். இதுல இருந்து நாங்கள் இந்த சமன்பாட்டை எடுக்கலாம். ஒரு வட்டக்கடத்தி, ஒரு வட்டக்கடத்தியில ஐயண்ட கரண்டோடைய மையத்துல உருவாகிற காந்தப்பாய் அடர்த்தி மியூனோட் ஐயோவ 2r. நீங்க பாடமாக்கி வச்சிருக்கிறது இதுதான். இதுதான் எனக்கு வரும். இதைத்தான் நாங்கள் அப்ளை பண்ண போறோம். ஓகே, ஒரு வட்டக்கடத்தி இந்த மையத்துல உருவாகிற காந்தப்பாய். நாங்க இதை எப்படி உருவாக்கினாங்க? இந்த சமன்பாடுல இருந்து உருவாக்கினாங்க. உங்களுக்கு வேணுமோ இதுல இருந்து எப்படி வந்தது? இதுல நேரடியா ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நிறுவல் தேவையில்லை, நேரடியா ஞாபகம் வச்சிருந்தா போதும். இதுல இருந்து இது எப்படி வந்தேன்னு வேணுமா? வேணும் சார். இது அந்த வேணும் என்று கேட்டாக்களுக்காக மட்டும்தான் விளங்கப்படுறாங்க. ஓகே, சிம்பிள். உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்க சிம்பிள், பட் தேவையில்லை, நிறுவல் தேவையில்லை. அதை நான் எழுதியில்லை. எப்படி எழுதலாம்? இப்ப ஒரு வட்டக்கடத்தி இருக்குது. இந்த வட்டக்கடத்தின் மையத்துல உருவாகிற காந்தப்பாய் எடுத்து காணணும். இது யார் ஐயன்னு கலந்து பியோசவா என்னத்துக்கு சொன்னவர்? ஒரு சின்ன கீழத்துக்கு தான் சொன்னவர். அப்ப நான் இதுல ஒரு சின்ன துண்டு கீழத்தை கிளம்புறேன். டெல்டா L1 கீழத்தை கிளம்புறேன். இதால இதுல ஒரு காந்தப்புலம் உருவாகும் இல்ல, அது டெல்டா B1. டோட்டல் எலிமெண்ட் B. இந்த கீழத்தால இதுல உருவாகுறது டெல்டா B1. அந்த சின்ன துண்டால உருவாகிறது கொஞ்ச காந்தப்புலத்துக்கு பியோசவான விதிப்படி சொல்லுங்க. டெல்டா B1 என்ன வரும்? μ0/4π I into நீர் கீழே டெல்டா L1 into என்ன கோணம்? அப்ப கடத்தியோட இந்த ஆரை அமைக்கிற கோணம் என்ன? 90. அப்ப sin 90 கீழ் தூரம் r1. இது ஓகேயோ? இந்த துண்டு கீழே தர அதுல உருவாது. இதுக்கு பக்கத்துல இன்னொரு துண்டு கீழே தடுங்க, டெல்டா L2. அதால இதுல ஒரு காந்தப்புலம் உருவாகும் என்றோம். அதாவது டெல்டா B2 சமன் எவ்வளவு? μ0/4π I into delta L2 into sin 90/r². எல்லாமே 90 தான். ஆரை 90க்கு சமம். அதேதான். அப்புறம் இது பக்கத்துல இன்னொரு கீழே மடிக்கணும், டெல்டா L3. அதால வர்றது என்ன வரும்?
அதுவும் அதேதான். I into delta L3 into sin 90 over r square. இப்படி பக்கத்துல கீழம் எடுத்து சுத்தி வர எழுதலாம் அல்லவா? அப்படி ஒவ்வொரு கீழத்தாலையும் வர்றதுன்ற டோட்டல் தான் என்ன? மொத்த காந்த பாயம். இப்படி எல்லாத்தையும் எழுதி கூட்டுவோம். இப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? டோட்டல் காந்த பாயத்துக்கு வரும். எல்லாத்தாலையும் வர்ற காந்த பாயத்தை கூட்டினா மொத்தமா அது பி. இது எல்லாத்தையும் கூட்டேங்க என்னத்தை போயிருக்கலாம்? பி நோட்டோவா போக எல்லாத்துலயும் இருக்கு. எல்லாத்துலயும் ஐ இருக்கு, எடுத்துருவோம். எல்லாத்துலயும் ஆர்ஸ்கேட் இருக்கு, எடுத்துருவோம். sin 90 எல்லாத்துலயும் இருக்கு, ஒன்று விட்டுருவோம். மிச்சம் எல்லாத்தையும் கூட்டு என்ன கூட்டு படும்? டெல்டா L1 சக டெல்டா L2 சக டெல்டா L3 அப்படியே இல்லாம அடே இந்த சின்ன 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 நீளம் எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? அப்படி சின்ன 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 நீளம் எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? மொத்த நீளம் வரும். எவ்வளவுடா வட்டத்தின் மொத்த நீளம்? 2πr. அப்ப இவ்வளவு காண்டி போனா 2. அப்ப mu naught I over 4πr squared into 2πr. ஒரு π போயிடும், ஒரு 2 போயிடும், ஒரு r போயிடும். அப்ப என்ன வந்துது? mu naught I over 2r. அதுதான் இது. விளங்குதா? ஓகே. சோ இனி நிறுவல் வேண்டாம். அடுத்ததுகளுக்கு நிறுவலாது. சோ உங்களுக்கு நிறுவல் தேவையில்லை. சோ கான்செப்ட் ஒரு வட்டக்கடத்தின் மையத்துல உருவாகிற காந்த பாயத்தை mu naught I over 2r நேர பாதிக்க தெரிஞ்சது. இது விளங்குதா? ரைட். தலைவர் வேற லெவலா? ஓகே, தேங்க்ஸ் அடா. ரைட். நிறுவ தெரியுது தானே? அப்ப மௌனே நீ எனக்கு தெரியுமோன்னு செக் பண்றதுக்கு தான் நிறுவி காட்டுன்னு கேட்டனியோ. ஓகே ஓகே சரி, பரவாயில்ல. இப்ப ஓகே. அப்ப வட்டக்கடத்தில மையத்துல இப்ப சொல்லுங்க. அப்ப நீங்க அரைவட்ட கடத்தியாயிருந்தால் அரைவட்ட கடத்தி ஆர் இதுல ஐயன்ன கரண்ட் ஓடுது. இப்ப இது இந்த மையத்துல என்ன காந்த பாயத்து? அரைவட்ட கடத்தி. இந்த இவ்வளத்தையும் கூட்டினா என்ன போட வேண்டியது? அரவாசி நிலம் போட வேண்டியது பையா. அப்ப என்ன இதுல வந்து என்ன அரவாசி என்ன? அப்ப இவ்வளத்தின் அரவாசி என்ன? இத ரெண்டு இடம் பிரிக்கணும். அப்ப mu naught I over 4r. இது என்ன அரவாசி? இப்ப கால்வட்ட கடத்தின்னு வைங்க. I என்ன மின்னோட்டம் ஓடுது, கால்வாசி. இப்ப இது என்ன எப்படி வரும்? இது இந்த கால்வாசி. அப்ப mu naught I over இது நாலால பிரிக்கணும் 8r. அவ்வளவுதான் பாடம். ஒரு வட்ட கடத்திக்கு தெரிஞ்சா அதை வச்சு உன்னை கேட்பான். அரை வட்டத்துக்கு காணன்னு கேட்பான், கால் வட்டத்துக்கு காணன்னு கேட்பான், இல்ல முக்கால் வட்டத்துக்கு காணத்துக்கு கேட்பான். அதை காண தெரிஞ்சா புதுதான் பாடம். ஓகேயா? இப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க கேள்வி சொல்றோம். முதல் கன்செப்ட் விளங்குதோ? இந்தியோட அந்த ஒரு சொடியாக்கள் முடியுமா? மேக்ஸ்வெல் பியோசோவான விதி இல்ல. ரைட். இப்ப கேள்விய பாருங்க. கிளியர்? ஓகே, குட். பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் புள்ளி ஓவில் உருவாகும் காந்தப்பாயத்தின் பருமனை காண்க. நான் திசை கேட்கல, ஆனா திசை ஏழுமான எண்ணங்களுக்கு திசையை போட்டுக்கொண்டு வரலாம். பருமனை காண சொல்லிதான் கேட்கிறாங்க.
இப்ப முதலாவது படம் வந்து எப்படி ஒரு வட்டக்கடத்தி, இந்த வட்டக்கடத்தின் ஆரை 5 சென்டிமீட்டர், இதுல 10 ஆம்பியர் கரண்ட் ஓடுது. ஓவில காந்தப்படுத்தி வேணும். என்ன வரும்? B சமன் mu naught I over 2R. அப்ப mu naught எவ்வளவு? அப்ப எங்க இருக்கு? mu naught over 4 pi தான் 1 தர 10 செய்யாது. அப்ப mu naught எவ்வளவு? 4 pi into 10 to the power minus 7. 4 pi into 10 to the power minus 7. into I 10 ஆம்பியர் கீழ் 2 தர R R வந்து 5 தர 10 செய்யாது சென்டிமீட்டர் மீட்டர். இப்ப இந்த I2 10 இந்த 10 ஓட போகும். இது மேல போகும். அப்ப 4 pi into 10 to the power minus 5 டெஸ்லா. காந்த பாடத்தின் அழகு என்ன? டெஸ்லா. Okay. Right. இப்ப அடுத்த கேள்வி செய்யறதுக்கு முதல் என்ன ஒரு பாருங்க. ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் நீங்க பாருங்க. அடுத்த கேள்வியை பார்க்கறதுக்கு முதல் என்ன இருக்க பாருங்க. இப்ப எங்க பியோசவாங்க விதி இருக்க பாத்துறோம். இப்ப எப்படி ஒரு கடத்தி இருக்குது. இந்த கடத்தின் கீழத்துக்குள்ள நான் கொஞ்சம் நேர கடத்தி எடுக்கிறேன். அப்ப உங்களுக்கு கலைகளை ஈஸியா இருக்கு. இப்படி ஒரு கடத்தி இதுல ஐயன்ன மின்னோட்டம் போடுது. நான் இதுல ஒரு சின்ன துண்டு கீழத்தை கிடக்குறேன். இப்ப ஆறு தூரத்துல இருக்கு இந்த புள்ளி. இந்த புள்ளி இது டெல்டா இடம். இந்த கோணம் தீட்டா. இப்ப சொல்லுங்க இதுல உள்ள காந்தப்படுத்தி என்ன? mu naught over 4 pi I into delta L sin theta over R. இது ஞாபகத்தில் தேவை விளக்கத்துக்காண்டி சொல்லி கொண்டு போறேன். நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு லைட்டா மைண்ட்ல பதிஞ்சிடும். என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லி பார்த்துக்கொள்ள. இப்ப இந்த இடத்துல காந்தப்படுத்தி விளவு இங்க வாங்க. அப்ப நான் அதே தூரம் அதே தூரம் இந்த இடத்துல கேட்கிறாரு. 6 தூரம். அப்ப அப்படிதான் மட்டும் இல்ல. இப்படி இந்த இடத்துல வருது. இப்ப இந்த கோணம் எவ்வளவு? வேற ஒரு கோணம் ஆல்பா. அப்ப இந்த இடத்துல காந்தப்படுத்தி என்ன? இதே சமன்பாடு mu naught over 4 pi I அதேதான், டெல்டா L அதேதான், sin alpha over R எல்லாம் உண்டு. அந்த sin தீட்டாக்கு பதிலா இங்க sin alpha. அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? டேய் அப்ப அப்படியே குறைஞ்சு இந்த கடத்திக்கு நேர கொண்டு ரெண்டு. இப்ப இந்த கீழத்துல இருந்து ஆகுறோம். இப்ப சொல்லு இந்த இடத்துல காந்தப்படுத்தி என்ன? எவ்வளவு? எஸ். யா குட். என்னது? 0. ஏன் இந்த இடத்துல கோணம் பூஜ்ஜியம். அப்ப கோணம் பூஜ்ஜியம் என்றா sin θ பூஜ்ஜியம். sin 0 0. 0 அவ்வளவும் 0 ஆயிடும். அப்ப 0. ஓகேயா? அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்? ஒரு கடத்தியில கரண்ட் ஓடிக்குள்ள அந்த கடத்திக்கு நேர இருக்கிற புள்ளியில காந்தப்பாயத்தி பூஜ்ஜியம். அதாவது இந்த கடத்தியால அதுக்கு நேர இருக்கிற புள்ளியில காந்தப்பாயத்தி வராது. நேரன்னு இங்க அழையும் அல்லது இங்க அழையும். பின்னுக்கும் வரலாம் முன்னுக்கும் வரலாம். அந்த கடத்திக்கு நேர இருக்கிற புள்ளியில காந்தப்பாயத்தி பூஜ்ஜியம். இது கிளியர் தானே? ஞாபகத்துல இருக்கும் என்ன?
இன்னொன்னையும் சொல்லிட்டு ஒரேடியா சொல்லிட்டு கேள்விகளை போனோம்னா அப்படியே எல்லா கேள்வியையும் செய்து முடிச்சிடலாம். ரைட், இப்ப இங்க வாங்க. நான் இதை விட்டுட்டு இன்னொன்று காய்க்கிறேன். ஒரு கடத்தி இப்படி இருக்குது, மீனோட கவர கடத்தி இருக்குது. இதுல ஒரு சின்ன துண்டு கீழே டெல்டாயா கிடக்குறாரு. இப்ப இதுல இருந்து ஆறு தூரத்துல செங்குத்து ஆறு தூரம் கிடக்குறேன். இந்த இடத்துல காந்த பயணத்தை என்ன வரும்? அதால டெல்டா டி mu naught over 4 pi I delta L sin 90. sin 90 என்ன ஒன்று தானே வேணும், அது போடுறது வேற ஒன்று கீழ் ஆர் ஸ்கொயர். இது ஓகேயோ? ரைட். இப்ப அந்த இதுல இருந்து இப்ப இங்க வாங்க. இப்ப இந்த இடத்துல R1 தூரம், இந்த இடத்துல காந்த பயணத்தை என்ன வரும்? இதுல இருந்து இங்க வர முதல் R தூரம், இப்ப R1 தூரம் என்ன வரும்? mu naught over 4 pi I delta L over R1 square. இந்த தூரம் மட்டும் இருக்கு, எல்லாம் ஒன்றுதான். அப்ப சொல்ல இப்படியே குறைச்சு குறைச்சு கொண்டு வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்தா காந்த பயணத்தை என்ன வரும்? அந்த கடத்தியில வந்துட்டு என்ன நடக்கும்? ஏன் என்ன யோசிக்க வேண்டாம். இப்ப கடத்தியோட வந்துட்டு 6 பூஜ்ஜியம் ஆயிருக்கு இல்லையா? இங்க இருந்து குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு இருக்க 6 தானே பூஜ்ஜியம் ஆகுது. தீட்டா மாறல, அது 90 தான் சைன் 1. அப்ப இங்க என்ன நடக்குது? 6 பூஜ்ஜியமாயிருக்குள்ள கீழுக்கு பூஜ்ஜியமானா இந்த பெருமதி என்னவாகும்? முடிவிலியாகும். இவ்வளவு முடிவிலி ஆயிரும். அப்ப இந்த இடத்துல மிகப்பெரிய காந்த பயணம் முடிவிலி. அப்ப நாங்கள் பூஜ்ஜியம் சொன்ன இடம் எது, முடிவிலி சொன்ன இடம் எது என்று விளக்கணும். கடத்திக்கு வெளியாலதான் பூஜ்ஜியம், கடத்திக்குள்ளேயே இருக்கிற ஒரு புள்ளியா இருந்தால் இந்த இடத்துல காந்த பயணத்தி முடிவிலி. கடத்திலேயே இருக்கிற ஒரு புள்ளியில முடிவிலி, அங்காலயம் இங்காலயம் அது நேர உள்ள புள்ளி பூஜ்ஜியம். புதுமட்டியா விளங்குதோ? ரைட். சோ இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, அல்லது இப்படி ஒரு படத்தை போட்டு நோட் பண்ணி வச்சுக்கொள்வோம். நாங்க பி என்று குறிக்கிறது என்னத்த? காந்தப்பாய் அடர்த்திக்கு குறியீடு பி. ஞாபகத்துல இருக்கும். விளங்குது எல்லாம்? இப்ப முதலாம் கேள்வியில பி பாடம். சோ முதலாம் கேள்வியில பி பாட். ரைட். சோ நான் கேக்குது R0 எப்படி முடிவிலியேண்டா, அடே இது ஒண்ட நீங்க 10ஆல பிரிச்சீங்கன்னா வர்றது தசம் 1. ஒண்டால பிரிச்சீங்கன்னா 1, ஒண்ட தசம் 1ஆல பிரிச்சீங்கன்னா 10, ஒண்ட தசம் 0.1ஆல பிரிச்சீங்கன்னா 100. அதாவது பிரிவர்ற இலக்கம் குறைய 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 உங்களுக்கு வர்ற பெருமானம் கூடிக்கொண்டு போகும். அப்ப பிரிவர்ற இலக்கம் 0 என்ன? மிகச்சிறிய பெருமானம். அப்ப இங்க வர்றது என்னவா இருக்கும்? மிகப்பெரிய பெருமானம் முடிவு. சின்ன பெருமானத்தால பிரிக்க பெரிய பெருமானம். அப்ப நீங்க 0ஆல பிரிச்சா உங்களுக்கு என்ன வரும்? முடிவிலி. ஓகேயா? கேட்டால விளங்கிச்சா? ஓகே. ரைட். இப்ப என்ன கேள்வி பாருங்க, பி பார்ட் என்னவா இப்படி இருக்குது. அரைவட்ட கடத்தி சிலிண்டர் அரை ஆர், அதுல ஒரு கரண்ட் ஆகி
இந்த புள்ளிதான் மையத்துல உருவாரு காந்தப்பாடு. இப்ப அவன் அதுல உருவாரு காந்தப்பாடு வீசாம இந்த கடத்தியால வருமோ? இதுக்கு நேர இருக்கிற புள்ளி இது. அப்ப இதால காந்தப்பாடு வராது. இந்த கடத்தியால வருமோ? இல்ல இதுக்கு பின்னாலே இருக்கிற புள்ளி அதாலையும் வராது, நேர இருக்க புள்ளி. அப்ப இந்த கடத்தியாலேயோ இந்த கடத்தியாலேயோ வராது. ஆக இதால வரப்போகுது இந்த அரைவட்டத்தால மட்டும்தான் வரப்போகுது. எவ்வளவு அரைவட்டத்தால வருது? μ0I/4R. ஏன்? ஒரு வட்டத்துக்கு μ0I/2R. அது இந்த அரைவாசி. இதுல 2 4. அப்ப μ0I/4. இதுக்கு நாங்க திசையை கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? இங்க பாருங்க, இப்படி போற கரண்ட் இப்படி தானே ஓடுது. இப்படி கரண்ட் ஓடிக்க. இப்ப இதுல ஒண்ணு பெருவிரல பிடிங்க அப்படி. சோ கரண்ட் ஓடுற திசையில பெருவிரல பிடிச்சிக்கிறா. சோ இப்படி பிடிச்சா இங்க இருந்து இப்படி வரும். எப்படி? உள்ளுக்கு. சோ இதுல எப்படி கேட்க இங்க உள்ளுக்கு வருது. சோ இதுல காந்தப்புலம் ஒண்ணு. அவன் பிடிக்க கஷ்டமா இருக்குதானே. இப்ப இதுல பிடிக்கிறது ஈஸி. இந்த நேர பெருவிரல் இப்படி பிடிச்சிடலாம். இந்த வளைகிற இடத்துல பெருவிரலை கொண்டு பிடிச்சு பார்க்கறது கஷ்டம் தானே. நான் ஒரு சொற்கட்டில் வளைவுக்கா இது வளைவுக்கா. இப்ப வளைவுக்கு அப்படியே விதியை மாத்தி விடுறது. இத போய் மேக்ஸ்வெல் விதி எழுதுற இல்லையா? இது என்னன்னா இப்ப எப்படி என்ன அந்த கரண்ட் ஓடுது எல்லாம் அந்த ஓடுற திசையில கைய மடியுங்க. அப்படி மாத்தி சொல்றேன். கரண்ட் ஓடுற திசையில கைய மடியுங்க. பெருவிரல் எந்த திசையை காட்டுதோ அதுதான் மையத்தில் உள்ள காந்தப்புலம். கரண்ட் ஓடுற திசையில கைய மடித்தால் பெருவிரல் காட்டுற திசை காந்தப்புலத்துல திசை. மையத்துல உள்ள மட்டும்தான் தெரியுமா சொன்னது? கரண்ட் இப்படி ஓடுது. சோ மையத்தை நோக்கி போட்டுக்கு உள் நோக்கி. அப்ப உள் நோக்கி சிம்பிளா இல்ல? கரண்ட் ஓடுற திசையில கைய மடிப்பீங்க, பெருவிரல் காட்டுற திசை காந்தப்புல திசை. ஆனா விதி சொல்லுது கரண்ட் ஓடுற திசையில பெருவிரலை பிடிக்கணும், கைய மடிக்கிற திசைதான் காந்தப்புல திசை. வட்ட கடத்தியலுக்கு நீங்கள் கரண்ட் ஓடுற திசையில கைய மடிக்கணும், பெருவிரல் காட்டுற திசை மையத்தில் உள்ள காந்தப்புல திசை. ஐயோ இங்க எங்க கரண்ட் ஓடுது? கரண்ட் இந்த ஓடுது. ஏதோ ஒரு சைக்கிள் எடுத்து வந்து இப்படி ஓடுது. இந்த அம்புக்குறியால காட்டுது கையில். இப்ப நீங்க செய்ய செய்யுங்க. ஃபர்ஸ்டுக்கு இதே மாதிரிதான் கரண்ட் இப்படி ஓடிக்க உள்நோடு. அப்ப காந்தப்புலத்தின் திசை குறிச்சுக்கோங்க போட்டுக்கு உள்நோடு. இப்ப முன்னாங்களே பாருங்க. இப்படி இருக்கு. ஓ கீழே இருக்குதுன்னா இது இந்த அறை R, இது இந்த அறை 2. இதுல இப்படி கரண்ட் ஓடுது I. அப்ப இப்படி வந்தா இதுல இங்க வரும், அப்படி இங்க வந்து இதுல இப்படி வரும், இப்படியே சுத்தி வரும். இந்த மையம் ஓவில உருவாரு காந்தப்பாடு. இப்ப பாருங்க, இது இதால வராது. இது இந்த நேர்கோட்டு துண்டால வராது. அதுக்கு நேர இருக்க புள்ளி. இதாலையும் வராது, அதுக்கு நேர இருக்க புள்ளி. அப்ப இந்த ஒரு அரைவட்டத்தால வரும், இந்த ஒரு அரைவட்டத்தால வரும். அப்ப ரெண்டையும் கூட்ட வேண்டும். எஸ் எப்படி இந்த இதால வர்றது? எப்படி
கரண்ட் இப்படி ஓடினா உள்நோக்கி. அப்ப பெரிய அரைவட்டத்தால வர்றது உள்நோக்கி. ஓடுவன் mu naught I over 4r. ஏன் வட்டத்துக்கு 2r, அரைவட்டம் என்ன 4r. 4 into r, r வந்து 2. கவனமா இருக்கணும். நான் முதல்ல சொல்றது சமன்பாடு. சமன்பாட்டுல பிரதிபலிக்கணும். அரைவட்டத்துக்கு என்ன சமன்பாடு? mu naught I over 4r. இங்க யாரு என்ன 2r. ஓகேயா? கவனமா இருக்கணும். உள்நோக்கி. இது மேல இதுக்கு இங்க எப்படி? சோ கரண்ட் இப்படி ஓடுது. சோ கரண்ட் இப்படி ஓடுது. இதுக்கு என்ன உள்நோக்கி. அதே திசை கரண்ட் திசை. அப்ப கரண்ட் இப்படி ஓடுது. இதுக்கு உள்நோக்கி தான். மீண்டும் வேலை விட்டோம். mu naught I over அதே ஐதான் 4r ஏரியா. இது முன்னோக்கி. சோ ரெண்டு ஒரே திசையினுடைய கூட்ட வழியா. இது 8r, இது 4r. அப்ப 8r போமாசி. இங்க mu naught I, இங்க 2 mu naught I. அப்ப 3 mu naught I over 8r. விளங்குதா இது? Any doubts? அப்ப திசை கட்டாயம் குறிக்கணும் கேக்குறீங்களா? இப்படித்தான். இப்ப உனக்கு இதுல ரெண்டும் ஒரே திசை என்று தெரிஞ்சாதான் நீ கூட்டுவாய். ஒன்று உள்நோக்கி ஒன்று வெளிநோக்கி ஒன்று வந்தா என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்ப கட்டாயம் நீ பார்க்கக்குள்ள திசை பார்த்தே ஆகும். அப்பதான் எங்களுக்கு கூட்டுறதா கழிக்கிறதா எப்படி காண்றன்றதை டிசைட் பண்ணலாம். இப்ப நான் பாடம் விளங்கிட்டா இல்லையான்னு கேட்டதா? ஒருத்தன் திருப்பி என்ன கேட்கிறான்? ஜெட்னாக்கு நீங்க போகலையா சார்? அவன் கிளாஸ் முடிய சொல்றேன். சோ நான் தேர்ஸ்டே போறேன். சோ அதனால தேர்ஸ்டே கிளாஸ் இருக்காது. நான் தேர்ஸ்டே செலக்ட் பண்ணது நாளைக்கு கிளாஸ் தேர்வு போட்டு போறதுக்காக. பேப்பர் கிளாஸ் முக்கியமே. தேர்ஸ்டே போ. இப்ப இது ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. டீப் இன்னும் அனுப்புறதுலயே குறியா இருக்காங்க. நான் அங்க போய் சோ அங்க இருந்து படிப்பிக்கணும் அப்படின்னு மேக்சிமம் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் போறேன். ஆனா அவங்களோட நிலைமைய பார்த்தா விட்டாலும் பரவாயில்ல போல இருக்குது. இப்ப எப்படி கரண்ட் ஓடுது? இதுல அந்த புக் வச்சிருக்கிறத கொஞ்சம் பெருமானத்தை மாத்தி போட்டு எழுதுங்க. இது ஆர், இது 3r மாத்திருக்காங்க. இது டைரக்ட் ஆர், இது டைரக்ட் 3r. விடை அனுப்புறாக்கள் பின்னத்தை மட்டும் எழுதினீங்கன்னா சரி. ஒரேதானே வரப்போகுது. சரி. இப்ப இங்க காணைக்குள்ள ஓவில காந்தப்பாடு பி சமன். இப்ப இந்த சின்ன துண்டு ரெண்டாலையும் வராது. ஓகே, நேர்கடத்தியால இந்த அரைவட்டத்தால வர்றது எப்படி? இப்படி கரண்ட் ஓடுது. அப்ப உள்நோக்கி. அப்ப இதால வர்றது இப்படி கரண்ட் ஓடுது உள்நோக்கி. எவ்வளவு? mu naught I over 4r. அரைவட்டம் என்றபடியா 4r. r வந்து 3. அடுத்தது சக. இதால வர்றது எப்படி? அது கரண்ட் மெல்ல பக்கம் ஓடுது இப்படி. இப்படி கரண்ட் ஓடுனா வெளிநோக்கி. அப்ப mu naught I over அது ஆரே r 4r வெளிநோக்கி. அப்ப ஒன்றுல இருந்து ஒன்று கழிப்படும். இது mu naught I over 12r. இது mu naught I over 4r. இது பெருசு.
இதுதான் பெருசு. அப்ப இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை என்ன குறிய மாத்திடுவோம். இது டொட் ஆக்கினா மைனஸ் ஆகும். இது 12, இது 4. கீழே சின்ன பேர் இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது என்ன குறிய மாத்திடுங்க. திசையை மாத்தினா முன்னுக்கு ஒரு மைனஸ் போடுங்க. அப்ப இப்ப என்ன வரும்? 12 ஆர் 4 மார்க்ஸ். இது சய ஒன்று, இதுல சக 3. அப்ப என்ன வரும்? 3 mu naught, no 2 mu naught I dot. அப்ப என்ன ஜெனரல் பிச்சுடா? mu naught I by 6r dot. ஓகே, இது இங்க போகுது, இது மற்ற பக்கம். இது வலஞ்சுழி அப்படின்னா இது இடஞ்சுழி. அப்ப திசை மாறும். அப்ப மாறி கழிச்சா ராங் இல்ல. உள்நோக்கி என்ன முன்னுக்கு ஒரு மைனஸ் வரும். திசையோட போடுங்க. பர்மனன்ட் கேக்குள்ள எப்படி கழிச்சாலும் ஒன்றுதான், பிரச்சனை இல்லை. அந்த சிலர் அடுத்த வேலைக்கு கூட சொல்லியிருந்தோம். இப்படி ஒரு கேள்வி இருக்குது. இது இந்த அறை 6 போட்டிருக்கேன். இது இந்த அறை 2. இப்ப இங்கேயும் இந்த கணத்தியலால வராது, இதால வராது, இதால வராது, இதால வராது, இதால வராது. எல்லாமே நேர் நோக்கி இருக்கு. ஏனி இங்க பாருங்க, பி காண. அடே இது ஒரு கால் வட்டம், இது ஒரு கால் வட்டம். ஒரே திசை முதல் எல்லாமே விளங்குது தானே. அப்ப எல்லாத்துக்கும் வேற போறது உள்நோக்கிதான். எல்லாத்துக்குமே கரண்ட் இப்படிதான் ஓடுது விளங்குடி. அப்ப போட்டுக்கு உள்நோக்கி. அப்ப அது முடிஞ்சது விஷயம். எப்படி எல்லாமே விளங்குடி. அப்ப உள்நோக்கிதான் வரும். அப்ப எல்லாத்தையும் கூட்டதான் வரும். இங்க பாரு, இந்த கால்வட்டம் இந்த கால்வட்டம் என்ன வரும்? அரை வட்டம். அப்ப ஒரு அரை வட்டத்துக்கு போட்டுள்ளது தானே. தனித்தனியா 2 எழுதாம கால்வட்டமும் கால்வட்டமும் இருந்தா அரை வட்டம். அப்ப பெரிய ஒரு அரை வட்டம். மீனோட் ஐயோவ 4r அரை வட்டத்துக்கு. இந்த கால்வட்டம் இந்த கால்வட்டம் இருந்தா அரை வட்டம். அப்ப அதுக்கு திருப்பி மீனோட் ஐயோவ 4r r வந்து r வந்து அது முன்னோம் கூட்டிடுங்க. 8r போமாஸ். இங்க 1 இங்க 2. அப்ப 3 மீனோட் ஐயோவ. விளங்குது? ரைட். அடுத்தது என்ன வித்தியாசமா ஆன்சர் வருது? வேற வேறையா?
ரைட். இப்ப அடுத்தது பாருங்க, சடதெல்லாம் செய்ய தேவையில்லை. ஏன் செய்ய தேவையில்லை? வருமானம் வித்தியாசம் இல்லையா? பணம் கீறதான் சிக்கல். இப்படி இருக்கு. இப்ப உள்ளாரை ஆர், வெளியாரை திரியா, எல்லாமே வலஞ்சொலி தானே, சுத்தி வர வலஞ்சொலி. அப்ப இது சுத்தி வர வலஞ்சொலி என்றபடியா என்ன செய்வோம்? எல்லாமே ஒரே கூட்ட வேண்டியா. இந்த நாளும் சேர்ந்தா என்ன வரும்? அரைவட்டம். இந்த நாளும் சேர்ந்தா சின்ன அரைவட்டம். அப்ப பெரிய அரைவட்டம் ஒன்று இருக்கு, சின்ன அரைவட்டம் ஒன்று இருக்கு. கூட்டி விட்டு வேண்டியது தானே. சமச்சீரனுடைய படம் இல்லாட்டிக்கு எங்களுக்கு ஆங்கிலம் தரணும். அவ்வளவு இது சமச்சீர். அப்ப ஒரே அளவா இருக்குது. இந்த நாளையும் சேர்த்து அரைவட்டம், இந்த நாளையும் சேர்த்தா சின்ன அரைவட்டம். அப்ப பெரிய அரைவட்டத்துக்கு மியூனோட் ஐயோவ 4 ஆ. அப்ப 4 × 3 ஆ உள்நோட். சின்னனுக்கு மியூனோட் ஐயோவ 4 ஆ, அது உள்நோட். அப்ப இது 12 ஆ. இங்க 1, இங்க 2, 3 அப்படியே. இதுல 1, இதுல 3, 1, 3, 4. அப்ப மியூனோட் ஐயோவ 3 ஆ. ஒரே திசையினுடைய கூட்டுப்பாடு. அதுல அவன் ஐபோர்டுக்குள்ள மாறிடுது. இந்த ஐய மட்டும் வெட்டிட்டு இதை வெட்டி விடலாம். 2 ஒரே பக்கத்தால வரையிலாது தானே. இது இப்படி, இது இப்படி. ஒரு கடத்தில ஒரு டைரக்ஷன் தான் இருக்கலாம். இதை விடுங்க, இதை வெட்டி விட்டுரும். இதுல இருக்கிறத இப்படி மாறும். இப்படி வந்தா இப்படி வரும். ஆனா படம் கீரைக்குள்ள வரும். அந்த மின்னோட திசையை மாத்திருங்க. ஒரு சைக்கிள் தானே இருக்குது. அப்ப திசை 2 திசையில வரையிலாது. அப்படின்னா வெளியால வந்து உள்ளுக்கு போனா தான் 2 திசையில வரலாம். இதுக்கு மட்டும் உடையக்கு ஒரே திசையில தான் ஓடணும். ஒன்று இப்படி அல்லது இப்படி. ஒருத்தனுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதான் இது ஃபுல் வட்டம் வருமோ கால் வட்டம் வருமோ. இந்த நாளையும் சேர்த்தா இந்த நாளையும் சேர்த்தா அப்படி ஃபுல் வட்டம் வரும். இந்த துண்டை தூக்கி இருக்க போடு, இந்த துண்டை தூக்கி இருக்க போடு. அப்ப என்ன வரும்? அரைவட்டம் தான் வரும். இவ்வளவு தான் அரைவட்டம். ஒருத்தங்க ரிப்பீட்டா சொல்லட்டாமா. அப்ப நீங்க பாரு, மின்னோட்டத்தை திசையை மாத்தினோட எல்லாமே வலஞ்சுலியா தான் கரண்ட் ஓடுது. அப்ப வலஞ்சுலியா கரண்ட் ஓடுறபடி எல்லாத்துக்குமே உள்நோக்கி தான் வருது. இந்த நாளும் சேர்ந்து எப்படி, நான் இந்த ஒன்றை விட்டுட்டு இதுல இருக்கிற மாதிரி யோசிக்கலாம், இந்த ஒன்றை விட்டுட்டு இதுல இருக்கிற மாதிரி யோசிக்கலாம். அப்ப
இந்த நாளுக்கும் சேர்த்து அரைவட்டம் ஒன்று இருக்கு. அதே மாதிரி இந்த சின்ன துண்டை விட்டுட்டு அப்படி இது இங்க இருக்கிற மாதிரி யோசி. இதுல இது இங்க இருக்கிற மாதிரி யோசிக்கலாம். அப்ப சின்ன அரைவட்டம். அப்ப இப்படி வந்து இப்படி வருது. இதை கொண்டு இருக்க போடல. இதுல ஒன்று இருக்க போடல. இந்த இவர் இல்லாத இடத்துக்கு தான் போடலாம். இதை கொண்டு இருக்க, இதை கொண்டு இருக்கு. இது ஒரு அரைவட்டம், இது ஒரு அரைவட்டம். விளங்குதாவ? இங்க பதில காணல. ரைட். ஓகே, இப்ப ஜிக்கு படம் விளங்கிச்சு அல்ல. ஜி பாட் எப்படி என்று சொல்லி படம் விளங்கிக்கலாம். அந்த விட வருது படம் விளங்கினோட இதை விட இப்படி இருக்க. இது ஒரு அரைவட்டம், இது ஒரு அரைவட்டம். இப்படி இருக்குது ஒன்று கொண்டு செங்குத்தான். அதுதான் கொஞ்சம் முப்பரிமாணத்துல சரிச்சு காட்டியிருக்கு. ஒரு அரைவட்டம், இன்னொரு அரைவட்டம் ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்குது இப்படி. ஓகேயா? அதான் செங்கோணம் காட்டுகிறாரு. இது ஒரு அரைவட்டம். இது இன்னொரு அரைவட்டம். இது கிடையாது இருக்கிறது முப்பரிமாணத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா. இது இதுவும் செங்கு. இப்ப நான் செய்யறேன். இதற்கு பாருங்க, இந்த திசை முக்கியம். முதல்ல காந்தப்பாய் அடர்த்தி என்ன கணியம்? காந்தப்பாய் அடர்த்தி என்ன கணியம்? காவி கணியமா? காந்தப்பாய் அடர்த்தி காவி கணியம். அப்ப அங்க பருமனும் திசை. அதனால ஒரே திசை என்ன கூட்டினாங்க, எதிரெதிர் திசை என்ன கழிச்சினாங்க. அது காவி கணியம். அப்ப இங்க திசையை பார்க்கணும். இப்ப இதுக்கு பாருங்க எப்படி என்ன இதால வர்ற காந்தப்புலம் எந்த திசையில இருக்கும்? போட்டுக்கு உள்நோக்கி. இது இப்படி இருக்கு, போட்டுக்கு உள்நோக்கி. இந்த மாதிரி ஜோதிச்சு கொள்ளலாம் உள்நோக்கி. இதால வர்றது எப்படி இருக்கும்? இது கிடைத்தளத்துல இருக்குது இப்படி. இவர் இப்படி இருந்து இதால வர்றது கீழ் நோக்கி. பிடிச்சு பார்த்து கொள்ளுங்கள். இது இப்படி இருக்கு, இந்த போட்டுக்கு சொல்லுது. அப்ப இப்படி இருந்தா கீழ் நோக்கி. அப்ப இவர் உள்நோக்கியம், இது கீழ் நோக்கியம். அப்ப எந்த திசையில இருக்கு? ஒன்று இது உள்நோக்கியம், கீழ் நோக்கியம். எப்படி இருக்கு? ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கு. சொன்ன போய் விளங்குதான். இதால வர்றது போட்டுக்கு உள்நோக்கி இருக்கு, இதால வர்றது கீழ் நோக்கி இருக்குமே. இப்படி கரண்ட் ஓடுது கிடையா, இப்படி கரண்ட் ஓடுனது கீழ் நோக்கி. அப்ப ஒன்று உள்ளுக்கும் மற்றது கீழையும். அப்படி இது கொண்டு கொண்டு செங்குத்தா இருக்கு. அப்ப விளைவுகள் வந்து இதுக்குள்ளால போகும். விளங்குதாது? நாங்கள் இப்படி இருக்கிறோம். ஒன்று இப்படி இருக்குது, போட்டுக்குள் நோக்கி, மற்றது கீழ் நோக்கி. ஆனா ரெண்டுமே ஒரே பரமதி. மியூ நோட் ஐயோவ போறா. ஐ கரண்ட் ஆர். இது மாதிரிதான் மியூ நோட் ஐயோவ போறா. அப்ப இதுல விளையும் காந்த பயணத்தை எப்படி வரும்? பி சமன் ഇതിന്റെ വർഗം സൈഡിന്റെ വർഗത്തിന്റെ വർഗം വേണം. അപ്പൊ സ്ക്വയർ റൂട്ട് ഓഫ് mu naught I over 4r squared plus ഇത് into 2. അപ്പൊ രണ്ടെണ്ണം വഴിയാ കൂട്ടിലേക്ക് 2 ഇത് വഴിയാണ് വന്നത്. mu naught I over 4r into root 2. വിളങ്ങിച്ച പോട്ടത്.
விளங்குதில்ல? அடுத்தது பாருங்க. எங்க விடையில காணல, இந்த சுருக்கிட்டு போடுற. இப்படி இருக்கு அரைவட்டம். இதுல ஒரு கால் வட்டம், திருப்பி இதுல ஒரு கால் வட்டம். எனக்கு ஆன்சர் வருது பாவம். இப்ப இது ஆர், இது 2R, இது பெருசு. இப்ப திசையை பார்க்கணும். இப்படி வந்து இவர் இப்படி வந்து இங்க வர்றார். இப்ப இதால வர்றது என்ன? உள்நோக்கி. இதால வர்றது வெளிநோக்கி. இதால வர்றது உள்நோக்கி. இது விளைஞ்சுதானே. இதாலையும் வர்றது உள்நோக்கி, இதால வர்றது வெளிநோக்கி. ஒன்றை கழிக்கிறது. அப்ப பெருசு அரைவட்டம். பெரிய அரைவட்டத்துக்கு எப்படி? μ0 I over μ0 I over 4R. அரவாசனே 4 into 3R உள்நோக்கி பிளஸ் இது கால்வட்டம். கால்வட்டத்துக்கு எப்படி வரும்? எப்படி வரீங்க? μ0 I over 8R. அரை ஆர் அப்படி டாட் பிளஸ் இதுக்கு μ0 I over அதுவும் கால்வட்டம் 8R. R வந்து 2. அது ஒன்று மைனஸ் ஆகும். நான் ஒன்று டோட் இருக்கிற அதை மட்டும் மைனஸ் ஆகும். இது μ0 I over 12R. இது மைனஸ் μ0 I over 8R. மைனஸ் ஆகிதுன்னா இது ப்ளஸ் ஆகிடும். பிளஸ் இது μ0 I over 16R. என்ன போமாசி? 12 8 16க்கு போமாசி வரும். எவ்வளவு? 48 எடுக்கலாம் இல்லையா? இங்க 4 4 சய 6 சய 2 சய 2 சக 3 1. சரியா? நான் சொன்னது இதுல 4 இதுல 6. 4 சய 6னா சய 2, இங்க சக 3 சய 2 சக 3 1. μ0 I over 48R. கிடையாது. நான் தான் சொல்ல வந்தேன். இதுல என்னண்டா, நான் இது என்ன நோக்கம் எல்லாம் எதா இருந்ததுன்னா இந்த கால்வட்டங்களை சுருக்கிறத சொல்லித்தரணும் நோக்கமா இருந்தது. ஆனா உண்மை அந்த கேள்வி பிழைச்சிட்டு செய்து முடிச்சோன்னு ஜோதிச்சன் அவனை மாதிரிதான் கேட்டான். என்னன்னா இது கடத்தி ஒன்று இதுலயே வருது இல்லோ. இந்த கடத்தி ஒன்று இதுலயே வர்றதால அது என்ன வந்து இன்ஃபினிட்டி ஆயிடும். அப்ப நான் என்ன செய்யணும்னா இந்த கடத்திய இந்த இடத்துல விட்டுட்டு டோட்டல் லைன் ஆகணும். அவ வேற ஒரு பக்கத்தால இந்த கரண்டை கனெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல கடத்தி வந்துட்டு இல்லோ. சோ கடத்திலேயே இருக்கிற ஒரு பாயிண்ட்ல மின்பாய் காந்தப்பாடத்து என்ன வரும்? முடிவிலி. அப்ப இத கடத்தி வந்து இது கண்டு பிரயோசனமே இல்ல, நேர முடிவிலி என்று போட்டு. ஓகே, சோ மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. சோ இதுல கடத்தி இல்லை அப்படின்னு கருதினா தான் இந்த ஆன்சர் வரும்.
நான் சொல்றது அதுதான் நாங்க அந்த வளையங்களை போட்டு இங்க அனுப்புறது. அந்த கேள்வியில இப்படி போட்டுக்கலாம், இப்படி ஒரு வளையத்தை போட்டு இப்படி எடுத்துருக்கோம். அவசியம் இல்லாம வந்தது. அந்த இடத்துக்குள்ள கடத்தி வந்தா இன்கிரீடியன்ட் வந்துடும். நீ இந்த அளவோட நிக்கிற மாதிரி வச்சுக்கணுமா? கேள்வி போடைக்குள்ள அதை யோசிக்க. உங்களோட படத்துல நீங்க இல்ல கடத்தி இல்லை என கருதுக. அப்படி கடத்தி இல்லையேன்னு எடுத்தீங்கன்னா எப்படி வராது? விலங்காரம் சொல்றது கவனமா இருக்கணும். அந்த போய் அப்படி கேட்க மாட்டா, கேட்டா அப்படி வரணும். ஓகே, இதுதான் விஷயம். இதுதான் காந்த புலம். விளங்குதா உங்களுக்கு பாடம்?